ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். தமிழ்லைனை பார்த்துருப்பீங்க. டெட்பூல் அண்ட் ஓல்வரின் அந்த படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ட்ரெய்லர் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா போய்ட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரெய்லருக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஓல்வரினை காட்டியிருப்பாங்க, ஆனால் அது ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டாங்க. அவர் இருக்கிறாருன்னு ரொம்ப கோடிங் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த ட்ரெய்லரில் ஓல்வரினை ஃபுல்லாகவே காட்டியிருக்காங்க. ஈவன் ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கே ஓல்வரினை காட்டி தான் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது செம கூலாக இருந்துச்சு, வேறு லெவலாக ஒரு ஃபன் மூமெண்ட்டாக இருந்துச்சு. நமக்கு தெரியும் டெட்பூல்னாவே அது எந்த அளவுக்கு இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே செஞ்சுருப்பாரு. டெட்பூலை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அந்தளவுக்கு ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும். பயங்கர ஆக்ஷன் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு ஸ்டெண்ட் பண்ணுவாப்புல. ஃபுல்லாக ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும். அந்த டெட்பூல் சீரீஸ் எல்லாமே பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா ரிப்பீட் மூட்லேயே பார்த்துட்டு இருந்தேன். அந்த பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி இருக்கும். ஓல்வரின் நான் அதோட ஒரு பிக் ஃபேனுங்க. ஓல்வரின் அந்த சீரீஸோட ஒரு பிக் ஃபேனு. அவரையும் அந்த ஆக்டரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹியூ ஜாக்மேன் தான். அவரோட படங்கள், அவர் இன்டர்வியூ எல்லாமே நானும் ரசித்து நிறையாவே பார்த்துருக்கேன். இந்த படத்தில் ரொம்ப நாள் கழித்து ஓல்வரினை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாச்சு. காட்டிட்டாங்க, ஒரு வழியாக தலைவனை காட்டிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் காட்சியெல்லாம் சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து தெறிக்க விட்டுருக்காங்க. பாரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டெட்பூல் தான் அவரை தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு அவர் ஹெல்ப்புக்கு கூப்பிட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓல்வரின் வர்ற மூலே இல்லை. அந்த மாதிரி அவர் ஒரு நெகட்டிவ் சைடில் என்னை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் ஓல்வரின் நம்மால் சும்மா விடுவாரா? இல்லை, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போய்ட்டு கூப்பிட்றாரு. ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காட்சியெல்லாம் சும்மா பறக்குது, தெரிய விட்றாப்புல. ஓல்வரின் டென்ஷன் ஆகி ஒரு டைம் டெட்பூலுக்கு அவருக்குமே பயங்கரமான சண்டை வர்ற மாதிரிலாம் சில ஷார்ட்ஸ் இந்த ட்ரெய்லரில் இருக்குது. எந்த அளவுக்கு படம் வரப்போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் யூனிக்காக வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஓல்வரின்னு அவரோட யூனிவர்ஸுக்குள்ளே டெட்பூலை கூட்டிகிட்டு போகிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரி கான்செப்ட்னு தெரியலை. நிறையா பேர் மார்வல் ஸ்டூடியோவில் நிறையா பேரை உள்ளே இருக்காங்கன்னு தெரியுது. நிறையா சூப்பர் ஹீரோ எல்லாருமே இதில் கொண்டாந்துருக்காங்க. மேக்ஸிமம் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது, நல்லாயிருக்கு பார்க்கும்போது. சாரி கைஸ், எனக்கு ஒரு சில நேம் தெரியலை. அந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ், அந்த மார்வல் ஸ்டூடியோ உள்ள ஸ்டார்ஸ் எனக்கு தெரியலை. நமக்கு ஓல்வரின், டெட்பூல் அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன் அந்த மாதிரி லைனப் தான் நமக்கு தெரியும். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையாலுமே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. எனக்கு ரிப்பீட் மூடில் பார்க்கணும்னு தோணுச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. சாங்ஸு, டெட்பூலோட காமெடி, அவர் சொல்கிற அந்த சில வேர்ட்ஸு எப்படி பேசுவார்னு நமக்கே தெரியும். ஓல்வரின் பேச மாட்டார். அவர் எதாக இருந்தாலும் டென்ஷன் ஆயிடுவார். டெட்பூலை அவரை டென்ஷன் ஆகுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். இந்த காம்போ எந்த அளவுக்கு ஹிட் அடிக்க போகுதுன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டரில் பார்த்தா பிளாஸ்ட் ஆகும், அதுக்கு சான்ஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஜூலை 26 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓல்வரின், டெட்பூல் இவங்க காம்போ செட் ஆகுமா, நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த படத்துக்காண்டி. இது எப்போ வரும்னு அந்தளவுக்கு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஓகே கைஸ், அதை பற்றி இன்னுமே நம்ம பேசலாம், டீகோடிங் நிறையா பண்ணலாம். இதுக்கு மேலே பண்ணோம்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அதை பார்த்து எக்ஸைட்டிங்கானதை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், பை பாய்.